சிங்கரா இருங்க, ஒரு மியூசிஷியனா இருங்க, அது போறோம் அப்படின்னு. ஒரு ஹீரோவா மாறும்போது பல நடிகைகளோடு பழக வேண்டியிருக்கும், பல நடிகைகளோடு நெருக்கமா நடிக்க வேண்டியிருக்கும். லிப்லாக்லாம் சமீபத்தில் அந்த பேச்சுலர் ஒரு 6 மாசமா, கடந்த 6 மாசம் அவங்களுக்குள்ள ஒரு ஒட்டுதல் அதிகம் இல்லாம, அதிகமான ஈடுபாடோடு பேசுவது இல்லாம அதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே. ஜிவி பிரகாஷோட மாமனார் மாமியார்லாம் வந்து பாஜகவுக்கு ஆதரவாளர்கள். அதனால இவர் வந்து தமிழ் எஸ்எஸ்சி வீட்டில் ஆஃபீஸில் ஒரு 25 பேர் இருப்பாங்க. அவங்க வேலை என்னன்னா, விஜய் படம் எங்கே ரிலீஸ் ஆகுதோ அங்கே போயிட்டு தலைவா அப்படின்னு விசில் அடிக்கிறது, அந்த சீட்டு பறக்க விடுறது. ஒரு அதுக்காக மெனக்கெடுவார், மெனக்கெட்டு அதுக்காக இது பண்றதுனால அவருடைய இதுதான். இவர் கூட நடிக்கிறதுனால தான், சப்போர்ட்டிங்கா வர்றதுனால நீங்க பிரபலம் அடைகிறீங்க. பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி இவங்களோட விவாகரத்து பிரச்சனை. இதுல உண்மையான விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எல்லாரும் வந்து வெளியே சோசியல் மீடியால பேசுறாங்க, இவர் வந்து ரொம்ப நெருக்கமா நடிகைகளோட இருக்காரு, அதனாலதான் வந்து விவாகரத்து ஆச்சு அப்படின்னு. ஆனா உண்மையில இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, தெரிய வந்த நியூஸ் வந்து பார்க்கும்போது, அதாவது ஜிவி பிரகாஷோட மாமனார் மாமியாரெல்லாம் வந்து பாஜகவுக்கு ஆதரவாளர்கள். அதனால இவர் வந்து தமிழுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர், நம்ம எல்லா இடங்களையும் பார்த்திருப்போம். அதனால இவங்க 2 பேருக்கும் கிளாஷ் ஆயிடுச்சு, அதுதான் உண்மையான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா சார்? அதுவும் ஒரு காரணம் தான். அதுவும் ஒரு காரணம் தான். நீங்க சொல்ற அந்த நெருக்கமான காட்சியும் ஒரு காரணம் தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு சிங்கரா இருங்க, ஒரு மியூசிஷியனா இருங்க, அது போறோம் அப்படின்னு. ஒரு டைரக்டா ஒரு ஹீரோவா மாறும்போது பல நடிகைகளோடு பழக வேண்டியிருக்கும், பல நடிகைகளோடு நெருக்கமா நடிக்க வேண்டியிருக்கும். லிப்லாக்லாம் சமீபத்தில் அந்த பேச்சுலர் ரொம்பவே இந்த மாதிரி வந்திருக்கும். அது இது எல்லாமே பண்ண வேண்டியிருக்கும். அப்படின்னால அவங்களுக்கு ஒரு அது வேண்டாம், நீங்க இது மட்டும் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதை தாண்டி இன்னொன்னு உங்களுக்கு வந்து அந்த அவங்க மாமியார் சொன்னதுனாலதான் உங்களுக்கு அமித்ஷாவை மீட் பண்ணி இது பண்ணாரு. அவங்க மாமியார் தரப்புல வந்து கொஞ்சம் நிறைய இப்போ வந்து அவங்க அது இல்லாம சைந்தவி வந்து அவங்க அம்மா வீட்டு வழியா தான், அம்மா வழியா அந்த பக்கம் தான் சாயிறாங்க. மாமனா சில பெரும்பாலும் கல்யாணம் ஆனா தனி வீடு போயிடுவாங்களா, அந்த மாதிரி அவங்க வந்து அவங்க அம்மா குடும்பத்தோடு ஒட்டி போறாங்க. அம்மா குடும்பத்துக்காக தான் அந்த சம்பாதிக்கிற உட்பட எல்லாமே அங்கே போகணும்னு நான் நினைக்கிறாங்க. இது ஒரு காரணமா இருக்கும். ஏன்னா இதெல்லாமே வந்து சேர்ந்துருது, எல்லாமே காரணம் சேரும்போது இவங்களுக்குள்ள அந்த ஒரு 6 மாசமா, கடந்த 6 மாசம் அவங்களுக்குள்ள ஒரு ஒட்டுதல் அதிகம் இல்லாம, அதிகமான ஈடுபாடோடு பேசுவது இல்லாம அதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கேப் விட்டு அப்படியே தள்ளி நிற்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு கட்டத்துல பிரிஞ்சு போயிடலாம், என்னத்துக்கு இப்படியே நம்ம வந்து லவ் பண்ணோம், இது பண்ணோம், இப்படி இப்ப இது பண்ண வேண்டாம் அப்படின்னு பிரிஞ்சு போறாங்க. ஓகே, காமெடியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மிகப்பெரிய ஒரு லெஜண்ட்ஸ் அப்படின்னு பார்த்த 2 நபர்கள் அப்படின்னா, நம்ம கவுண்டமணி, இன்னொரு பக்கம் வடிவேலு. கவுண்டமணிக்கு அடுத்த ஜெனரேஷன் வடிவேலு வந்தாங்க. இவங்க 2 பேருமே இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட சுயரூபம் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட கூட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட் எல்லாரும் வந்து வெளியே பிரபலங்கள்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு சார் உண்மை? ஒரு வடிவேல் தான் சொல்லிட்டு இருக்கேன், சம்பள விஷயம் சொல்லுவாங்க. அதானே சம்பள விஷயம். ஒரு கேரக்டருமே எங்களுக்கு எதுவுமே செய்யறது இல்ல, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கலைஞர்கள் சொல்றாங்க. அது உண்டு, வாஸ்தவம் தான். என்னன்னா ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க ஒரு சாதாரண போட்டோகிராஃபரா இருக்கீங்க, ஒரு மீடியால சேர்ந்து நீங்க ஒரு கேமராமேன் ஆகும்போது அதை வச்சு நீங்க அடுத்தது சினிமாவில் கேமராமேன் ஆகணும், அடுத்தடுத்து நீங்க வளர்ச்சி அடையலாம். வடிவேல் வந்து நீங்க சாதாரண போட்டோகிராஃபரை கேமராமேனா மாத்திருக்காரு, ஒரு மீடியாக்குள்ள கொண்டு வந்துட்டார். அதை வச்சு நீங்க வந்து பழைச்சிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ரூட்டை காட்டிட்டார். அதனால அவருக்கான கமிஷனா நீங்க அதை எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். அவருடைய சம்பளத்தை வந்து அவருடைய சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா சம்பளம்னா இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு பேமெண்ட் பேசுவார், எல்லாருக்கும் சேர்த்துட்டு. இப்போ நான் கொடுத்துறேன்னு சொல்லும்போது இவரை யாரும் மீற முடியாது. சரி, இவரா வந்து அல்லது இவங்களுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்துருங்க, 1000 ரூபா கொடுத்துருங்க, இது கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. இவர் சொல்றதுதான். ஆனா இவருக்கான சம்பளம் ஒரு தனியா உறுதியான ஒரு சம்பளம் இருக்கு. ஏன்னா இவர் தான் கிரியேட்டர், இவர் தான் வந்து அந்த கதாபாத்திரம் எப்படி உருவாக்க போறோம். அதாவது ஒரு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே ஸ்பாட்டுக்கு வந்துட்டு எல்லாமே அவர் வேலை வாங்கிடுவார். நீ இங்க நிக்கிற, நீ இங்க ஓடி வர, அவனை அடிக்கிறான், இந்த மாதிரி பேசுறான், இந்த டைலாக் இப்படி சொல்லணும், அப்படி வாடா அப்படிம்பார். இதெல்லாம் ரிஹர்சல் பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் அவங்க போவாங்க. இதெல்லாமே இவருக்கான மைண்ட்ல இருக்கும். எல்லாமே உங்களுக்கு இவர் தான் எல்லாமே கிரியேட் பண்ணுவார். இவர் ஒரு படத்துல ஒரு
நாய் சேகர் வரானா நாய் சேகருக்கான கெட்டப் என்ன, அதை பத்தி மெனக்கெட்டு யோசிப்பார். நைட்டெல்லாம் யோசிப்பார். மூக்குத்தி போட்டுக்கலாம், ஒரு இது போட்டுக்கலாம், ஓகே இது யாருமே போடல இது வரைக்கும், அந்த மாதிரி போடலாம் நாய் சேகர். அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுல வரும். ஒரு அதுக்காக மெனக்கெடுவார். மெனக்கெட்டு அதுக்காக இது பண்றதுனால அவருடைய இதுதான். இவர் கூட நடிக்கிறதுனால தான், சப்போர்ட்டிங்கா வர்றதுனால நீங்க பிரபலம் அடைகிறீங்க. பிரபலம் அடைகிறது மூலம் மற்ற படங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதை நீங்க இப்படிதான் எடுத்துக்கணும். அவர் தரல அப்படின்னு சொல்றதை விட, உங்களை கூட்டிட்டு வந்தாரு, ஒரு சபையில நிப்பாட்டினாரு, உங்களை பிரபலப்படுத்தினார். இப்போ நீங்க ஒரு சிங்கரா வந்து பாடுறீங்க, பாடிட்டு நல்ல ஒரு 4-5 பாடல்கள் பாடிட்டு அந்த போட்டிகள்லாம் கலந்துட்டு நீங்க பரிசு வாங்கிட்டீங்கன்னா ஒரு உலகம் பூரா நீங்க பாடுறீங்களே, சம்பாதிக்கிறீங்களே, அந்த மீடியா கொடுத்த இதுதானே. அப்போ அந்த மீடியாவுக்கு நன்றியா தான் இருக்கணும். அந்த மீடியா எனக்கு கம்மியா தான் கொடுத்தாங்க சம்பளம், அந்த மீடியா என்ன கண்டுக்கலன்னு சொல்ல முடியுமா? உங்களை ஏற்றி விட்டுருக்காரு, அதை நீங்க அப்படிதான் பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து நீங்க ஒரு எனக்கு கண்டுக்கல, அதிக சம்பளம் தரல, நான் கஷ்டப்பட்டேங்கிற சொல்லக்கூடாது. இல்ல இப்போ வடிவேல் வந்து தான் நடிக்கும் போது தனக்கு ஒரு பீக் இருக்கும் போது மற்ற கலைஞர்களை வந்து வளர்த்து விட்டாருன்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா இப்போ அவருக்கு ஒரு பக்கம் மார்க்கெட் வந்து டவுன் ஆனதுக்கு அப்புறம் மற்ற கலைஞர்களை வந்து என்ன மீறி நீ எங்கேயும் போய் நடிக்க கூடாது, நீ இப்படித்தான் இருக்கணும், நீ இவ்வளவுதான், நீ எனக்கு கீழே தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான செயல்பாடுகள்லாம் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு இல்ல. இப்போ அவருதான் ஃபீல்டுல இல்லையே. இப்போதான் இப்போ ஃபீல்டுல இல்லை. ஃபீல்டுல இருந்து அவரை கட்டுப்படுத்த மாட்டார். இந்த மாதிரி ஃபீல்டுலயும் இல்லை அவர். இப்ப அவரே வந்து வயசாயிடுச்சு, ஒரு கட்டத்துக்கு மேல சேர்த்து வச்ச சொத்து எக்கச்சக்கமா இருக்கு அவருக்கு. அதுவே வந்து போனா போறோம். ஏன்னா அவர் பையன் அவரை நடிக்க வர்றேன்னு சொன்னதுனால அவர் வேண்டான்னு இது பண்ணது. அவர் பையன் டாக்டர் அப்படின்னு. ஆமா, அது பெருசா வராது ஒரு பையனுக்குலாம், இது வராது. இவர் வேற மாதிரி, அதாவது எங்கேயுமே வந்து அப்ப அளவுக்கு பசங்க வர மாட்டாங்க. அப்படி எடுத்துக்கிட்டா விஜயகாந்துடைய பசங்க யாரும் பெருசா வரல, 2 படம் பண்ணாங்க. எஸ்பிபுடைய பையன் வந்து அவருடைய வாய்ஸ் இருந்து பாடல. அந்த மாதிரி வாரிசுகள் யாருமே வந்து பெருசா வரமாட்டாங்க. அது காரணம் வந்து இவங்க வந்து சோம்பேறிகள். அதாவது அப்போ சம்பாதிச்சு வச்ச சொத்து எக்கச்சக்கமா இருக்கு, சாப்பிட்டு ஜாலியா இருப்பாங்கன்னே தவிர அதுக்காக மெனக்கடவோ அதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இது பண்ண மாட்டாங்க. ஆனா எஸ்எஸ்சி விஜய் அவர்கள் அவங்கள கம்பேர் பண்ணோம்னா அப்பாவுக்கும் மேல உள்ள போயிட்டாரு. இல்ல, அவர் அப்பா போட்ட விதை தானே. அப்பா வந்து உங்களுக்கு இவருக்காக செலக்ட் பண்ணதான். ஆரம்பத்துல நிறைய செலக்ட் பண்ணார். இவருக்கான கதைகளை உருவாக்குனது இவர் தான், இவருக்கான களத்தை உருவாக்குனது இவர் தான். இவருக்காக அதாவது அந்த காலத்துல உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி வீட்டுல ஆபீஸ்ல ஒரு 25 பேர் இருப்பாங்க. அவங்க வேலை என்னன்னா, விஜய் படம் எங்க ரிலீஸ் ஆகுது அங்க போயிட்டு தலைவா அப்படின்னு விசில் அடிக்கிறது, அந்த சீட்டு பறக்க விடுறது. ஆமா, அதுதான் அவங்க வேலை ஆரம்பத்துல. இதெல்லாம் எஸ்எஸ்சி தான் உருவாக்குனாரு. கதைகளை ஒவ்வொரு படத்துக்கான ஒவ்வொரு ஜானருக்கான ஒரு கதையை உருவாக்குனார், இது பண்ணாரு. அதாவது சிட்டிக்கான சப்ஜெக்ட், உங்களுக்கு பிஎன்சிக்கான சப்ஜெக்ட், ஆக்ஷன் மூவி, இந்த மாத்தி பண்ணதுனால தான் உங்களுக்கு வேற லெவல்ல வந்துச்சு. ஏன்னா அதுவே பிரசாந்த் அப்படிதானே, ஒரு பெரிய ஹீரோவுடைய அப்பா தானே. ஏன் அவரால் முடியல? இவர் கதை செலக்ட் பண்ணக்கூடிய முடியும். இவர் டைரக்டர், அவர் வந்து நடிகர். அவருடைய நடிகருடைய பார்வையில போது இவர் டைரக்டருடைய பார்வையில பையனை எப்படி ப்ரொமோட் பண்ணணும் பண்ணிடுறாரு. அது ஆரம்ப காலத்து அவருடைய படங்கள் எல்லாமே பெரும்பாலும் ரொம்ப சாதாரணமா பிஎன்சி படங்கள் தானே. ஒரு விக்ரமன் அப்படின்னு ஒருத்தர் வந்துதான் இவரை திருப்பி போடுறாரு, எழில் வர்றாரு, மாத்தி போடுறாரு. ஒவ்வொருத்தர் ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வர்றாங்க. உங்களுக்கு காதலுக்கு மரியாதை இவரு எடுத்துட்டு வர்றாரு, அவரு வேற போகுது. அப்படி ஒவ்வொரு படமும் பாத்தீங்கன்னா அவர் தூக்கிட்டு போகுது, வெவ்வேறு வகையில தூக்கிட்டு போகுது. அதுதான் அவருடைய வெற்றிக்கான மிகப்பெரிய அஸ்திவாரம்.